ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்குள்ள நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாருக்கும் நல்லது நினச்சனி எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மற்றவங்களுக்கு ஆறுதலாகவும் இருந்திருக்க, அறிவுரையும் சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட நீ இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நினச்சி மனசு உடைஞ்சு போயிட வேணாம். நிச்சயமா நிறைவான ஆனந்தத்தோடும் நிம்மதியான வாழ்க்கையையும் நீ வாழும் விதமாக இந்த வராகியம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நடத்த போறேன். கொஞ்சம் பொறுத்திருந்தீனா கூடிய சீக்கிரமே ஒரு மாபெரும் அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி காட்டுவேன் செல்லமே. உன்னை ஒரு சிலர் வேறும்னே மறுபடியும் அவமானப்படுத்தி குத்தி காட்டி பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட சொந்த பந்தமாச்சே என்ன பண்றதுன்னு அவங்கள விட்டு எதுக்காக விலக யோசிக்கிற? நீ என்னவோ அன்பு, பாசம், குடும்ப கௌரவம், சொந்த பந்தம் வேணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம என்னவோ உன்னை மட்டமா நினச்சிக்கிட்டு இன்னும் உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ கவலைப்படாதே என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை மட்டமா இழிவா தாழ்வா நினைச்சாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை உயர்வா சிறப்பா கௌரவமா வாழ்ந்து காட்ட வைக்கிறேன். ஏன்னா இந்த வராகியம்மா இப்போது உன் வீட்டுக்கு உன்னை தேடி நானே வந்து விட்டேன் அல்லவா. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன்னை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு நீ யாருங்கிறதையும் உன் குணம் என்னங்கிறதையும் புரிய வைக்கிற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே நீ மட்டுமல்ல, உன் தலைமுறையே கூட உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய மனசுக்குள்ளேயும் உன் வீட்டுக்குள்ளேயும் நான் நிறைஞ்சு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி கஷ்டங்கள் இருக்கும்படி விட்டுடுவேன்? உன் சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு சந்தோஷத்தை தருவதற்காக தான் சந்தோஷ செய்தியோட மங்களகரமான எல்லா பொருட்களோடும் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி துன்பம் எல்லாம் இருந்த தடம் தெரியாம உன் வாழ்க்கையில மறைஞ்சு போகும். நீ இருக்கிற இடத்துல எல்லா செல்வங்களும் செழித்து கொளித்து இருக்க போகுது என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த வராகியம்மா ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தியோ, எதுவெல்லாம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கியோ, அதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும். இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்வதற்கான காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டீனா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் சிக்கலான காலம் முடிஞ்சு நீ எதிர்பாராத வாழ்க்கைய நிச்சயமாக வாழுவாய் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்ச உடனே கிடைக்கதான் செய்யாது. ஆனா அது உனக்கு கிடைச்சே ஆகணுங்கிறதுல நீ உறுதியாக இருந்தீனா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருந்தீனா அதை நடத்தி காட்டுற வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியோடு போராட தயாரான ஆளாக நீ இருக்கணும் என் தங்கமே. நம்ம இதுக்காக கஷ்டப்பட்டு போராடும் போது இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு அதனால் வரும் தோல்விகளை பற்றியோ எதிர் விளைவுகளை பற்றியோ யோசிக்காத. ஒரு விஷயம் நீ நடக்கணும்னு நினச்சினா அதை எப்படியாவது நடத்துவதற்கு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் நேர்மையான முறையில் நீ செய்ய பழகு. நல்ல பிள்ளையாகிய நீ துன்பப்படுறனா நான் உன் பக்கத்தில் நெருங்கி வர்றேன்னு தானே அர்த்தம். ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம வாழ முடியாது. அப்படி ஒருத்தன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லைன்னா நான் அவனை பிடிக்காம அவனை விலக்கி வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைய கஷ்டமும் துன்பமும் வருதுன்னா எனக்கு உன்னை பிடிச்சு போய் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னை தேர்வு செஞ்சு உன் பக்கத்தில் நெருங்கி வர்றேங்கிறத
நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்துல யார் ரொம்ப சந்தோஷமா செழிப்பா செல்வ வளத்தோட இருக்காங்களோ அவங்கள விட்டு நான் விலகி போயிடுவேன். ஏன்னா பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுவது இந்த வராகியம்மா கிடையாது. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அன்பும் பாசமும் பக்தியும் எளிமையும் நேர்மையும் மட்டும்தான். இது எல்லாமே உன்கிட்ட இருந்ததால தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை நடத்தி கொடுப்பதற்காகவும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வேணும்னு கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவனே மாட்டேனோன்னு குழம்பாதே. நிச்சயமா நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தந்தே தீருவேன்னு நம்பிக்கையோட காத்திரு. சரியான காலம் வரும்போது உனக்கான எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக நடக்குமேன் செல்லமே. எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படும் போதெல்லாம் நீ மனசுல நினைக்க வேண்டியது, இந்த வராகியம்மா இதுவரைக்கும் நீ அறியாமலேயே உன் கூட இருந்துட்டேன். இப்போது உனக்கே தெரியும்படியாக உன் கூட இருந்து இனிமே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்துவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்றும் வேலைகளும் இது எல்லாமே மறுபடியும் உனக்கு கிடைக்கும்னு நான் சொன்னதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. நீ நல்லது செஞ்சாலும் கெட்டதே செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில அது மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே சிறப்பான நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நிறைய முறை நீ நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதமாக தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா அது உனக்கு நிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு சந்தோஷமான இனிமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாட்களாக இருக்கும். இத்தனை நாட்களாக உன்னை தொடர்ந்து வந்த துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலகப் போகுது. இனிமே உன் வாழ்க்கைங்கிறது நீ விரும்பிய விதத்திலேயே இருக்க போகுது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் என் ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு உன்னாலான எல்லா விதத்திலும் நீ முழு முயற்சி செஞ்சா மட்டும் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சிருவேன். உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களின் கண்கள் பொசுங்கி போகும் அளவுக்கு இன்னும் நீ முன்னேறி ஜொலிச்சுக்கிட்டே பிரகாசமாக வாழுவாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நல்லது கெட்டதுன்னு வாழ்க்கையில என்ன அனுபவிச்சாலும் எப்போதுமே நம்பிக்கை உனக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாக நீ வெற்றிக்கு தகுதியான ஆள்தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்துட்டாலும் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்துட்டாலும் உடனே தோல்வி அடைஞ்சிட்டோன்னு துவண்டு போகக்கூடாது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும், அதாவது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உன்னுடைய வேலைகளுக்கும் சேர்த்து நீ எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன். விதை போட்டது யாரா இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாக வருவது போல நீ யாருக்கு என்ன நன்மை செஞ்சாலும் அது மறுபடியும் பல மடங்கு நல்லதாக உன் வாழ்க்கையில நடக்கும். நீ ஏங்கும்போது கிடைக்காத சில விஷயங்கள் உன் ஏக்கம் முடிஞ்சு எதிர்பார்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ அதை பற்றி யோசிக்காத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் போது எந்த பயனும் இருக்காதுன்னு எனக்கு தெரியுமென் செல்லமே. அதனால எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சினா உடனே அதுக்கு உன்னால் என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியும்னு யோசிச்சு உன்னாலான முழு முயற்சிகளையும் முழு மூச்சோட செஞ்சினா இந்த வராகியம்மா எப்படியாவது உன் விருப்பத்தை நிறைவேற்றிடுவேன். உன்னை வெறுத்தவர்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் நீ மனசளவில் கூட நினச்சி பார்க்காத. அதற்கு பதிலாக உன்னை விரும்புபவர்களையும் உனக்காக நல்லது செய்கிறவங்களையும் உன் மனசில் எப்பவுமே வச்சுக்கோ.
உன் மனசுல இருக்கக்கூடிய காயத்துக்கு ஒரே மருந்தாக இந்த வராகி அம்மாவின் நாமம் மட்டும்தான் இருக்கும். உன் மனசுக்குள்ள இருக்கும் காயத்தையும் உனக்குள்ள இருக்கும் கவலைகளையும் மாற்றுவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போறேன். இனிமே நீயும் உன் வாழ்க்கைய நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே. வாழ்க்கையில சில விஷயங்கள் உனக்கு வெறுப்பை கொடுக்கலாம், சில விஷயங்கள் வலியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் கொடுக்கலாம், சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்தலாம், சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தையோ அல்லது துக்கத்தையோ கொடுக்கலாம். ஆனால் வெறுப்பு, துக்கம், வலி, பயம், வருத்தம்னு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அத்தனையும் தாண்டி கடந்து செல்ல தொடங்கும் போது தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும். அதை விட்டுட்டு வெறுப்போ சலிப்போ வலிப்போ பயமோ வரும்போது மனசு நொந்து மூளையில் முடங்கிடக்கூடாது. வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் தாண்டின பிறகுதான் நீ ஜெயிக்க முடியும்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சவாலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய சவால்களை நீ ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக சோர்ந்து போகாம தைரியமா திரும்ப எந்திரிச்சு நில்லு. உன் முயற்சிக்கான பலனை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். உன் பார்வையில் நான் பட்டுட்டனே வராகியம்மா, எனக்கு நல்லது செய்வாயான்னு நீ கேட்டது எனக்கு தெரியும். இந்த வராகியம்மாவின் ஆசீர்வாதமும் அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஓ மேல பட்ட பிறகு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு. நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் உன்னை நெருங்காம பார்த்துக்கோ. அதாவது கோபப்படுறதும் பயப்படுறதும் அகந்தையோட நடந்துக்கிறதும் சோம்பேறித்தனம் படுவதும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமை கொள்வதும் உனக்கு வேணாம். ஏன்னா நீ கோபப்படும் போது அது உனக்கே தெரியாம உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும். இந்த பயங்கிறது நீ வாழ்க்கையில எதையுமே செய்ய விடாம உன்னை பயமுறுத்திக்கிட்டு முன்னேற விடாம தடுத்துரும். அகந்தையும் ஆணவும் உன் தவறுகளை நீ செய்யறது தப்புங்கிறதே உன்னை உணர விடாம செஞ்சிடும். சோம்பேறித்தனங்கிறது உன்னுடைய இலக்குகளையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கு தடுப்பாக தடங்களாக வந்து நிற்கும். இந்த பொறாம குணங்கிறது அடுத்தவங்க மேல வரும்போது அது மற்றவர்களை வெறுக்க வச்சிடும். அதனால தான் உன் வாழ்க்கைக்கு ஆகாத உன்னை முன்னேற விடாம தடுக்கக்கூடிய இந்த கோபத்தையும் பயத்தையும் ஆணவத்தையும் சோம்பலையும் பொறாமையையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பிள்ளையா, என்னுடைய பிள்ளையா, நல்ல குணத்தோட உன்னை வாழ சொல்றேன். என்ன நீ சரணாகதி அடைஞ்சினா நீ செய்யும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாளியாக மாறி போவேன். நல்லதுக்கு மட்டுமல்ல, நீ செய்யும் தீமைகளுக்கும் நான் தான் பொறுப்பாளிங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால நீ எந்த செயலை செஞ்சாலும் இந்த வராகியம்மாவின் நாமத்தை சொல்லிட்டு செய்யும்போது எதுவுமே தப்பாகவோ தீமையாகவோ போயிடாம எல்லாமே நல்லதாக நன்மையாக உனக்கு நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுவேனே செல்லமே. நீயாக பிழை செய்தாலும் அல்லது வேறு யாராவது உன் வாழ்க்கையில வந்து தவறு செஞ்சாலும் அதன் மூலமாக நீதான் பாதிக்கப்படுவேன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால தப்பு செய்கிறவங்களையும் உன் கூட வச்சுக்க வேணாம், நீயாகவும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க வேணாம். உன் மனசுல இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கை பயண துணையில நான் வருவேன்னு நினச்சிக்கிட்டு தைரியமா இரு. இனி எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடக்கும்.